வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வளர்க்கும் முறை தான் பார்த்தோம். என் வீட்டில் நான் எப்படி வளர்க்குறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, அந்த ரோஸ் வந்து நம்ம வந்து நட்ட உடனே 1, 2 தான் பூக்கும். அதுக்கப்புறம் நிறைய பூக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் உள்ள இந்த ஈராங்கின்னு சொல்லுவாங்க, உள்ளி, சின்ன வெங்காயத்தோட தொலிகள் நிறைய அது முட்டை ஓடு, அப்புறம் புளித்த தயிர், அது வந்து நம்மளால் சாப்பிட முடியாத தயிர் இருக்கும், ரொம்ப புளிச்சிருக்கும்ல அந்த தயிர், முட்டை ஓடு, அப்புறம் காய்கறி வெட்டின கழிவுகள், அப்புறம் இந்த கஞ்சி தண்ணி வடிக்கிறோம்ல, அரிசி கழுவின தண்ணி, கஞ்சி தண்ணி எல்லாமே ஊற்றினோன்னா காயும் நல்லா காய் வரும், பூக்களும் நல்லா பருசாக நமக்கு நல்ல பெரிய பூவாக கிடைக்கும். இது வந்து வெண்டைக்காய் பூவு, வெண்டைக்காய் நல்லா காய்ச்சி வருது பாருங்கள், வெண்டைக்காய், செம்பருத்தி, அப்புறம் ரோஸ்லாம் நல்ல பெருசு பெருசாக பூக்கும். ஸோ நம்மளுடைய கழிவுகள், அதாவது நம்ம பயன்படுத்தாத கழிவுகள், இப்போ வந்து வேர்க்கடலை நம்ம வைக்கிறோம், அந்த வேர்க்கடலை வந்து நமத்து போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டோன்னா அது மக்கி நமக்கு தரும். இது வந்து மணத்தக்காளி கீரை, இந்த மணத்தக்காளி கீரை நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்லாம். அதில் மணத்தக்காளி வந்து இருக்கும். அது வந்து வத்தல் வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று பிள்ளை பெற்றுருந்தாங்கன்னா அவங்க இந்த புண்ணு வந்து குடல் புண்ணு, வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வத்தல் வறுத்து சாப்பிடுவாங்க, காய வச்சு வத்தல் வறுத்து. இந்த கீரையோட கூட்டுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வயிற்றுக்கு நல்லது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. நான் வந்து நிறைய காய்ச்சிச்சு, இது அதோடய பூவு. அதை வந்து நான் புளிக்குழம்பு, வத்தக்குழம்புலாம் போட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக வயிற்றுக்கு நல்லது, உடலுக்கும் நல்லது. இந்த இலையை வந்து நம்ம நசுக்கி மற்ற இலைகளுக்கு மேலே மற்ற செடிகளுக்கு போட்டோம்னா பூச்சி வராது. அதை தான் அந்த நேற்று வீடியோவில் பார்த்தோம். பூச்சி வராமல் தடுக்குது. கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அப்போ இதுக்கும் வராது, மற்ற செடிக்கும் வராது. இந்த இலையை வந்து நம்ம பிச்சு போட்டாலும் சரி, கசக்கி போட்டாலும் சரி, இப்படி அரைச்சி போட்டாலும் பூச்சி வராது. பூச்சி என்னென்னா மற்ற பூச்சிகள் வரலாம், சிலந்தி வரலாம், தேனி வரலாம், தட்டாம்பூச்சி வரலாம். ஆனால் வந்து இந்த புழு மட்டும்தான் செடிக்கு ஆகாது, கெட்ட புழுக்கள் தான் ஆகும். இது முருங்கையெல்லாம் நல்லா நிறைய காய்ச்சிச்சு. காரணம் வந்து என்னென்னா, நாங்கள் எங்களுடைய காய்கறி வெட்டும்போது உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே அதில் போட்டுருவோம். இது பாகக்காய், நிறைய காய்ச்சிச்சு பாகக்காய். இது வந்து மிதி பாகல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அதுவே வந்து நாங்கள் சாப்பிட்ட அந்த காய்கறி கழிவை தான் போட்டோம் வந்துட்டு தரனால. இது வந்து ஆட்டு புழுக்க மஞ்சளில் இருக்குது, மஞ்சள் சாக்கில். இது வந்து மாட்டு சாணம், அது ஆட்டு சாணம். இதையும் ரோஸ் செடிகளுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் 1 வாரத்துக்கு ஒருக்க அதுக்கு உரம் போடுவேன். ஸோ அதனால் இது வந்து நல்ல திடமாக எல்லா செடியுமே நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, இந்த ரோஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பெருசாக பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து